அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுதாகர், நிதிஷ், சந்திரிகா 3 பேருமா சேர்ந்து கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு வந்து இனியாவை பார்த்ததுமே நிதிஷ்க்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இனியாவுமே நிதிஷை பார்த்து ரொம்ப கடுப்பாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கோபி வந்து முன்னாடியே சொல்லி கூட்டிகிட்டு வந்தனால இனியா வந்து அதை அவாய்ட் பண்ணி பார்க்குறாங்க. சுதாகர் உள்ளே வந்ததுமே என்ன பண்ணேன்னா இனியாவுக்கு சிரிச்ச முகத்தோட ஒரு ஹாய் சொல்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணேன். இனியா வந்து அதை பெருசாக கண்டுக்காமல் கோபி பக்கம் திரும்பிடுறாங்க. உடனே கோபிக்கும் ஒரு ஹலோ சொல்கிற மாதிரி நம்ம சுதாகர் பண்ணுறாரு. ஆனால் நம்ம கோபி எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அதுவும் கேஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் கேஸாகவே நம்ம இனியோட கேஸ் தான் நடந்துட்டுருக்கு. என்ன பிரச்சனை, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, உடனே இனிய தரப்பு லாயர் பார்த்தீங்க அப்படின்னா, சார் 2 month தான் மேரேஜ் ஆகுது, என்ன ரீசனால் அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் பெட்டிஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயர் வந்து சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பதில் லெட்டராக ஆப்போசிட் பார்ட்டியும் லெட்டரை கொடுக்குறாங்க. இதை வாங்கி அங்கே வச்சுக்கிட்டு நம்ம ஜட்ஜு என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த மாதம் வாங்க, அது வரையும் உங்கள் கேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நெக்ஸ்ட் மந்த் வர சொல்லி விட்டுறாங்க. இதனால் என்னம்மா நம்ம கொடுத்த லெட்டரை வாங்கி அப்படியே வச்சுட்டாங்க, என்ன ஏதுன்னு ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா வந்து கோபிக்கிட்ட ஈஸ்வரிக்கிட்ட எல்லாம் யோசிக்கிற விதமாக நம்ம லாயர்கிட்டையும் கேட்குறாங்க. லாயர் வந்து இல்லைம்மா, நீ ஒன்றும் அவசரப்படாத, 1 மாதம் டைம் இருக்குது, அது உடனே கோர்ட்டில் படித்து பார்க்க உங்களுக்கு நேரம் இருக்காது, அதனால தான் உங்களுக்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம கோபியை பேசுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க வெளியில் வெயிட் பண்ணுற அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம சுதாகர் வராது. சுதாகர் வந்து இனியா கிட்ட பேச, இனியா வந்து அங்கே இருக்க பிடிக்காமல் உடனே காருக்கு போயிடுறாங்க. காருக்கு போகிற நேரத்தில் நம்ம எழில் என்ன பண்ணனா, என்னம்மா இந்த ஆள் எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, சுதாகர் வந்து இங்கே பாருங்கள், ஏன் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி எழில்கிட்ட பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இப்படி தம்பி கோவமாகவே இருக்க எப்படிடா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், கோர்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டிக்கிறேன், தேவையில்லாமல் எதையாச்சும் பேசாதீங்க, கிளம்புங்கன்னு சொன்னதுமே சுதாகர் வந்து ரொம்ப கோவத்தோடு கிளம்பிடுறாங்க. இவர் இப்படி கிளம்பி போகிற கேப்பில் நம்ம இனிய கிட்ட நிதிஷ் வந்து வம்பிழுக்கிறாரு. என்ன வம்பிழுக்கிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.